பாத்தீங்கன்னா 1/1/1999 அன்று வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11/4/1999 அன்று என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ 1/1/1999 சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதி 1வது மாசம், அதாவது ஜனவரி மாசம். ஜனவரி மாசம் 31 நாள் சரிங்களா? இப்போ 1ஆம் தேதி தான் சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதி விட்டுருங்க. 31ல அந்த ஒரு நாள் போயிடுச்சுன்னா மீதி எத்தனை நாள் வரும்? 30 நாட்கள் வரும் சரிங்களா? பிப்ரவரிக்கு எத்தனை நாள் வரும்னு பாருங்க. பிப்ரவரிக்கு 28 நாட்கள் வரும். ஏன்னா இது 1999வது வருஷம். இது லீப் வருடம் கிடையாது. லீப் வருடமா இருந்தா 29 நாட்கள் வந்திருக்கும் சரிங்களா? சரி 28 நாள் எழுதிட்டோம். அடுத்தது மார்ச் மாசம் திருப்பியும் 31 நாள். அடுத்தது ஏப்ரல் மாசம். ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதி தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 11 நாள் எழுதிங்க. ஓகேங்களா? எழுதிட்டீங்க. இப்போ இது பூராத்தையும் கூட்டுங்க. கூட்டல 10க்கு 0 மிச்சம் 1 6 7 8 9 10 100 நாட்கள் வருது. இந்த 100 நாட்களை 7ஆல வகுங்க. வகுக்கலாங்களா? 100 7ஆல வகுங்க. 1 7 மீதி 3 0ன்னு வரும். 4 28 மீதி என்ன வருது? 2 நாட்கள் வந்திருக்கு சரிங்களா? 2 நாட்கள் மீதியா இருக்கு. இப்போ 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மீதி 2 நாள் தான் இருக்குது. இப்போ வெள்ளிக்கிழமைக்கு 2 நாளை மட்டும் கணக்கிடுங்க. வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் என்னது? சனிக்கிழமை சரிங்களா? அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்களா? அப்போ 11/4/1999 அன்று என்ன கிழமையாக்கும்? ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும் சரிங்களா?